இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்கிருப்பது தொழிற்சங்க தலைவரிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு தலைவன், ஒரு எம்பியாகவும் அவர் வடசென்னை எம்பியாகவும் இருந்தவர். பேரவைத் தலைவர் என்றாலே அவர்தான், பேரவைத் தலைவர் குப்புசாமி அவர்கள். அவர்கள் எல்பிஎஃப் தொழிற்சங்கத்தினுடைய அந்த தலைவராக அவர்கள் இருந்தார்கள். அவர் எல்லோருமே பேரவைத் தலைவர் என்றுதான் குறிப்பிடுவார்கள். அந்த அளவில் மிக சிறந்த தலைவராக இருந்தால் அவரோடு பழகிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது உண்மையிலே எனக்கு இறைவன் தந்த வரம்தான். ஆரம்பத்திலே மொத்தமாக என்னுடைய 48 வருட சர்வீஸிலே 6 பர்சனல் மேனேஜர்களோடு நான் பணியாற்றியிருக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு நாவலர் போல 2வது இடம்தான். அவர்கள் முதல் இடத்தில் இருப்பார்கள், அடுத்த இடத்தில் இருப்பேன். ஆனால் பேரவைத் தலைவர் சொல்வார்கள், யார் போனாலும் யார் வந்தாலும் நீ மட்டும் என்றைக்கு நிலையாக இருப்பாய் என்று இருக்கிறாய் என்று அவர்கள் என்னை பாராட்டுவார்கள். அந்த முறையிலே ஆரம்பத்திலே ஒரு வாசகனாக, அதாவது ஒரு விட்னஸ் கொடுப்பவனாக அன்றைக்கு ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் போக போக அவர், நீயும் நன்றாக கற்றுக்கொண்டு விட்டாய், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, அதனால்தான் உங்களுடைய 2000 அந்த எம்ப்ளாயீஸ்களும் உன்னை ஐஆர்ஓ என்று அழைக்கிறார் என்று அவர்கள் கூறுவார்கள். அந்த முறையில் அவருடன் நெருங்கி பழகியிருக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி ஒரு வருடமும் எனக்கு மேலே இருக்கிற பர்சனல் மேனேஜரிடம் சென்று அவருக்கு அந்த வருடத்தினுடைய முதல் தேதி அன்று அவருக்கு வாழ்த்துக்களையும் அவரது ஆசீர்வாதங்களையும் வாங்கி வந்திருக்கிறேன். அந்த முறையிலே நான் நல்லதொரு பாக்கியம் செய்தவனாவேன். அவர் எப்பொழுதும் நிர்வாகத்திற்கு மட்டுமல்ல, தொழிற்சங்கத்திற்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொதுப்படியாகவே அறிவுரைகள் வழங்குவார். அவரை பார்ப்பதற்கு தொழிற்சங்கத்திலிருந்தும் வருவார்கள், நிர்வாகத்திலிருந்தும் வருவார்கள். 2 பேருக்குமே பொதுவாக நல்ல அறிவுரைகளை அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்றால், அதாவது தொழிலாளர்களை வயிற்றில் அடித்து உயர்ந்த ஒரு நிர்வாகம் இல்லை, நிர்வாகத்தை கெடுத்து அதனாலே தொழிற்சாலையை மூடி வைத்திருக்கிற தொழிலாளர்களும் உயர்ந்ததாக சரித்திரமில்லை என்று சொல்வார்கள். 2 பேர்களும் ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும் என்ற முறையிலே இருவருக்கும் நல்ல பரஸ்பரம் ஒரு கருத்து புரிதல் இருந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் இருவருக்கும் ஆலோசனை கூறுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், வெறும் பணத்தை மட்டும் வாங்கி கொடுக்குற வேலை அல்ல தொழிற்சங்கத்தினுடைய வேலை, நிர்வாகத்தினுடைய வேலை. 2 பேருமே சேர்ந்து அவருடைய வாழ்விலே என்னென்ன முன்னேற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். மாற்றம் ஒன்றுதான் என்றைக்கும் மாறாதது என்று அவர்கள் சொல்லி, தொழிலாளர்களும் நல்ல திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். வெறும் பழைய காலத்தில் இருந்ததைப் போலவே அந்த கடினமான வேலை செய்வதை விட்டுவிட்டு ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்வார்களே, அதே போல் வேலைகளை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அறிவுரை புகழ்வார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக அவர் சொல்வார்கள், ரயில்வேயிலே ஒருத்தன் வேலை செய்தான். அவன் வேலை செய்த நாட்களிலிருந்து கடைசி நாள் ரிட்டையர் ஆகும் வரை அந்த ஹேமரை வைத்து சக்கரத்தில் ஒரு அடி அடிப்பான். ஒவ்வொரு சக்கரத்திலும் அவன் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவன் கேட்டானாம் அந்த ஆஃபீஸர், ரயில்வே ஆஃபீஸர்களை பார்த்து, இன்றைக்காக தயவுசெய்து சொல்லுங்கள், அந்த சம்மட்டியிலே நான் சக்கரத்திலே அடிக்கிறேன், ஏன் அதற்காக அடிக்கிறேன் என்று இதுவரை எனக்கு சொல்லவில்லையே என்று கேட்பான். அப்படி தொழிலாளர் கூடாது. அவர் தனக்கு மேலே இருப்பவர்களையோ அணுகி ஒவ்வொருடம் இந்த வேலையை எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த வேலையை செய்ய வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் சொல்லுகிற போது நோ யுவர் ஜாப் என்று சொல்கிறோம். அப்படி செய்வதையும் பாதுகாப்போடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். பாதுகாப்போடு செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் சொல்லுகிற அறிவுரை, அதாவது ஒருவர் ஆபத்திலே தொழில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விபத்திலே மாட்டினான் என்றால் அவனை அந்த ஆஸ்பத்திரியிலே சேர்த்தினால் அன்றைய தினம் எல்லோருமே சென்று பார்ப்பார்கள். ஒரு 2-3 நாட்கள் இப்படி பார்க்க வருவது தொடரும். அதற்கு பின்னாலே ஒருவரும் வரமாட்டார்கள். தன்னுடைய மனைவி, குழந்தை குட்டிகள் தான் இருப்பார்கள் என்று கொஞ்ச நாளிலே அவர்களும் மறந்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். எனவே ரொம்ப பாதுகாப்பாக பணிபுரிய வேண்டிய ஒரு பொறுப்பு நிர்வாகத்திற்கு மட்டுமல்ல, நிர்வாகம் எத்தனை சேஃப்டி ஆஃபீஸர்களை போட்டு பார்த்து கொண்டாலும் அவரவர்கள் ஒரு சுய பாதுகாப்பு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எதையும் செய்வதற்கு முன்னால் அதற்குண்டான என்னென்ன பாதுகாப்பு உபகரணங்களை எல்லாம் அளித்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம்
நிச்சயமாக எந்த விதமான ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் தொழிலாளர்களுக்கும் அறிவுரை கூறுவார். அதே மாதிரி நிர்வாகத்தினருக்கும் அறிவுரை கூறுவார்கள். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அந்த சட்டப்பிரகாரம் என்று விட்டுவிட்டு மனிதாபிமானம் என்ற முறையிலே பணிய வேண்டும். அதுதான் HR என்று அவர்கள் கூறுவார்கள். அந்த முறையிலே ஒருத்தன் வேலைக்கு வராமல் இருந்தான் என்று சொன்னால் அவனை அந்த வேலைக்கு வராமல் இருந்தது முன் உதாரணம் இல்லாமல் முன் பர்மிஷன் பெறாமல் ப்ரியர் பர்மிஷன் பெறாமல் போட்டால் அவனை வேலையிலிருந்து எடுத்து விடலாம் என்று சட்டப்பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவனை டிஸ்மிஸ் செய்வது சுலபம். ஆனால் அவன் எதனால் வேலையில் வராமல் இருக்கிறான் என்பதை மனிதாபிமான முறையிலே அணுகி அவன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறானா, அப்பொழுது ரீஹபிலிட்டேஷன் சென்டரிலே அவனை சேர்த்து பார்க்க வேண்டும். வேறு விரையில் இருந்தால் அந்த ஃபேமிலி கவுன்சிலிங் போன்றவெல்லாம் நேராக சென்று பார்த்து அவர்களுக்கு எந்த முறையிலே அந்த இதிலிருந்து விடுவிக்க வேண்டும், அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுவார்கள். அந்த முறையிலே அதே மாதிரி நிர்வாகத்திற்கும் அவர்கள் கூறுவார்கள். நிர்வாகத்திலே ஒன்றை சொல்லிவிட்டால் அது எழுத்துப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் கூட அதை அமல்படுத்த வேண்டும், செயலாக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒன்றை சொல்லிவிட்டு அதை எழுத்திலே எழுதியும் வைத்துவிட்டு பின்னாலே அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாமல் இருந்தால் அந்த நிர்வாகத்தினுடைய கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை போய்விடும். அதற்கு பின்னாலே எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை செயலாற்றுவதிலே மிகுந்த சிரமம் ஏற்படும் என்று சொல்வார்கள். நான் அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்டேன், ஒரு தொழிற்சங்கம் இருப்பது சிறந்ததா, மல்டிபிள் தொழிற்சங்கங்கள் இருப்பது சிறந்ததா என்று அவர்கள் கேட்டேன். அது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பொறுத்தது என்று சொல்வார்கள். ஏன் நிறைய தொழிற்சங்கங்கள் இருப்பது கஷ்டம்தானே என்று கேட்டால் ஒரு உதாரணம் சொல்வார்கள். சென்னையிலே தான் இந்த சிங்கிள் யூனியன் செட்டப்பெல்லாம் இருக்கும். அந்த முறையிலே ஒரு நேர்ந்த நிலை ஒரு ஒரு நிர்வாகத்திலே முதலில் INTUC ஜெயித்து வரும், வருடம் எலெக்ஷன் நடைபெறும். அந்த INTUCயை வைத்து ஒரு செட்டில்மெண்ட்டு போட்டார்கள். அடுத்த வருடம் CIT வந்தது. CIT வந்தவுடனே அந்த முன்னால் INTUC போட்ட செட்டில்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்து விட்டது. அதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், எங்கள் தொழிலாளர்கள் அதை ஏற்று வேலை செய்ய மாட்டார்கள் என்று தெரிவித்து விட்டது. எனவே சிங்கிள் யூனியனில் இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கிறது என்று சொல்வார். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற தொழிற்சங்கத்தின் மாதிரி அதுக்கு அவர்களுக்கு ஆலோசனையும் சொல்வார்கள். அந்த தொழிற்சங்கங்களையும் சில சமயத்தில் ஒட்டுக்காக வரவழைத்து அவர்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் என்று ஒருவரை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் அவர்கள் மூலமாக நிர்வாகத்துக்கு சொல்லுங்கள். ஆளுக்கு ஒன்றை சொல்லி அந்த நிர்வாகத்தை குழப்பமாதீர்கள். இவ்வாறு செய்வதிலே தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் அவர் நிர்வாகத்திற்கும் சரி தொழிலாளருக்கும் சரி ஆலோசனை கூறுவார்கள். அவர்கள் இறந்துபட்ட சூழ்நிலை காரணமாக அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஏற்பட்ட போது அதை நிரப்பியவர் திரு சண்முகம் அவர்கள் பேரவைத் தலைவர் இருந்த காலத்திலே அவருக்கு இருந்தார்கள். அவர்கள் இருவருமே நாம் ராமலட்சுமணரை பார்த்ததில்லை. ஆனால் இவர்கள் இருவரையும் பார்க்கும்பொழுது ராமலட்சுமணன் என்று தெரியும். அவருடைய கருத்துக்கள் சொல்லிவிட்டால், மூத்தவர் அந்த கருத்துக்களை சொல்லிவிட்டால், சண்முகம் அவர் செயலாளராக இருந்தார்கள். அவர்கள் மாநில செயலாளர் தன்னுடைய கருத்துக்களை அவர் சொல்ல மாட்டார். ஏனால் பேரவைத் தலைவர் ராமர் மாதிரி இந்த லட்சுமணர் அவரை ஒட்டியே அவர்கள் சொல்வார்கள். இந்த இருவரோடு பழகிய பழக்கம் மிக மிக எனக்கு மனதிற்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அவர்கள் என்னையும் ஒரு பொருட்டாக வைத்துக்கொண்டு எந்த விதமான முன் அனுமதி இல்லாமல் அவர் ரூமுக்கு நான் செல்லக்கூடிய உரிமையை கொடுத்தெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். அவர்களிடத்திலே இருந்த ஒரு அனுபவம் கிடைத்த அந்த இதெல்லாம் நான் நேரில் பார்த்திருக்கக்கூடிய எனக்கு ஒரு பேர் கிடைத்தது. நாளை தினம் திரு சண்முகம் அவருக்கு அடுத்தபடியாக அமரராகிவிட்ட பின்னாலே பேரவைத் தலைவர் குப்புசாமி அவர்கள் அமரராகிவிட்ட பிறகுனாலே அதே இடத்தை அப்படியே அந்த அந்த பண்புகளையெல்லாம் அறிய வைத்து கொண்டு ஒரு சிறந்த அந்த தலைமையை கொடுத்த திரு சண்முகம் இன்றைக்கும் பேரவைத் தலைவராக இருக்கிறார். அவரை பற்றி நாளை தினம் நாம் சிந்திப்போமா. நன்றி, வணக்கம்.